हेलो फ्रेंड्स इनके வந்து நம்ம பன்னீர் வச்சு ஒரு சப்பாத்தி ரோல் ஸ்ப்ரிங் ரோல் மாதிரி பண்ண போறோம் இதுக்கு இப்போ தேவையான பொருட்கள் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம் நான் இந்த மாதிரி பொடியா நறுக்கி வச்சிருக்கேன் ஒரு 5-6 பல்லு பூண்டு வந்து இது மாதிரி அதையும் பொடியா நறுக்கி வெச்சுக்கோங்க இஞ்சி வேணும்னாலும் ஒரு துண்டு பொடியா நறுக்கிக்கலாம் நான் இன்னைக்கு இஞ்சி யூஸ் பண்ணல காரத்துக்கு வந்து ஒரு 2 பச்சை மிளகாய் பெருசா எடுத்து இந்த மாதிரி அதையும் பொடியா நறுக்கி வெச்சுக்கோங்க நம்ம வந்து plain chilli powder கூட யூஸ் பண்ணலாம் அது கலர் வந்து ரெட் கலர் கொடுக்கும் இது வந்து நம்மளோட பன்னீர் கலர்லயே வரும் அந்த ஸ்டஃபிங் அதுக்காக தான் நான் வந்து பச்சை மிளகாய் யூஸ் பண்றேன் இது தவிர வந்து நமக்கு கொத்தமல்லி கருவேப்பிலை இல்லனாலும் பரவாயில்லை கொத்தமல்லி கண்டிப்பா ஒரு கைப்பிடி அளவு அதையும் பொடியா நறுக்கி வெச்சுக்கோங்க இப்போ பன்னீர் வந்து இந்த மாதிரி நம்ம கியூப்ஸா கடையில வாங்குறோம்னா அத உதுத்து வெச்சுக்கோங்க நான் யூசுவலா பன்னீர் வந்து நான் வீட்ல பண்ணிடுவேன் அது பாலை திரிச்சு அத வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு வடிகட்டிட்டோம்னா இந்த மாதிரி கிடைக்கும் நமக்கு இது நல்லா இப்படி பிரஸ் பண்ணி தண்ணி எல்லாம் எடுத்துட்டு கியூப்ஸாவும் இத நம்ம பண்ணலாம் நான் வந்து இன்னைக்கு அது அப்படியே உதுத்துக்க போறேன் கியூப்ஸ் பண்ணாம இந்த மாதிரி உதுத்து வெச்சுக்கலாம் ஏனா நம்ம ரோல்ஸ்க்கு வந்து இப்போ இந்த ஷ்ரெடட் தான் நமக்கு தேவை நமக்கு சோ இது மாதிரி பன்னீரையும் உதுத்து வெச்சுக்கோங்க அத தவிர நமக்கு வந்து கரம் மசாலா தேவை உப்பு தேவை அடுத்து நம்ம சப்பாத்தி மாவு வந்து இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு வெச்சுக்கோங்க ஒரு அரை மணி நேரம் அத வந்து நல்லா மூடி போட்டு தனியா எடுத்து வெச்சிருங்க ஊற வெச்சிருங்க மாவு பிசைஞ்சு ஒரு அரை மணி நேரம் தனியா எடுத்து ஊற வெச்சிருங்க இப்போ இதுதான் நமக்கு இதுக்கு தேவையான பொருட்கள் இப்போ நான் சப்பாத்தி மாவு பிசைஞ்சு ஒரு அரை மணி நேரம் ஊற வெச்சாச்சு பன்னீரும் ரெடியா இருக்கு இப்போ இந்த ஸ்டஃபிங் வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம் இப்போ இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு வாணலி எடுத்துக்கலாம் இப்போ வாணலியை வந்து நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க ஒரு 3 குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க ரீஃபைண்ட் ஆயில் விட்டுக்கோங்க இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு இதுல வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவை ஃபர்ஸ்ட் போட்டுக்கலாம் அதோட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் அதையும் போட்டுக்கலாம் இந்த யூசுவலா இந்த நார்த் இந்தியன் டிஷஸ்லலாம் வந்து சீரகத்தூள் போடுறாங்க அது ஜீரணத்துக்கு ரொம்ப நல்லது ஏனா அவங்க கீ இந்த மாதிரி பால் ஐட்டம்ஸ் எல்லாம் நிறைய யூஸ் பண்ணுவாங்க சோ ஜீரணத்துக்காக வேண்டி நம்ம சீரகத்தூளும் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கறோம் இப்போ வந்து இந்த கரம் மசாலாவும் சீரகத்தூளும் லேசா சும்மா ஒரு 5 செகண்ட்ஸ் இந்த மாதிரி எண்ணெயில வதக்கிட்டு நம்ம அரிஞ்சு வச்சிருக்க வெங்காயம் பூண்டு பச்சை மிளகாய் இத ஒண்ணொண்ணா சேர்த்துக்க வேண்டியதுதான் ஃபர்ஸ்ட் வெங்காயத்தை போட்டுடுறேன் இதுலயே இப்போ நம்ம பூண்டு பச்சை மிளகாய் எல்லாத்தையுமே போட்டு வதக்க வேண்டியதுதான் இப்போ வந்து நான் பன்னீர் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 1 லிட்டருக்கு மேல இருந்தது பால் அத ஃபுல்லா பன்னீர் பண்ணிருக்கேன் அதுக்கு வந்து இப்போ இவ்ளோ வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் நல்ல பெருசா இருந்தது அந்த வெங்காயம் ஒண்ணு ஃபுல்லா பொடியா நறுக்கிட்டேன் ஒரு 5-6 பூண்டு பல்லு 2 பெரிய பச்சை மிளகாய் காரம் எல்லாம் அவங்க சுவைக்கு ஏற்ப தான் உங்களுக்கு நல்ல ஹாட்டா வேணும்னா பச்சை மிளகாய் இன்னும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி உப்பும் நம்ம தேவையான அளவு தான் நம்ம ஆட் பண்ண போறோம் இப்போ நான் இதல வந்து பன்னீருக்கும் இந்த வெங்காயம் இந்த மிக்ஸ்சருக்கும் சேர்த்து ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணலாம்னு இருக்கேன் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம் கடைசில கூட உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இதையும் லேசா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இதுல தேவைப்பட்டதுன்னா ஒரு சின்ன தக்காளி கூட ஆட் பண்ணலாம் எங்க வீட்ல தக்காளி ரொம்ப யூஸ் பண்ணாதனால நான் வெறும் வெங்காயம் பூண்டு மட்டும் போட்டுருக்கேன் அதே மாதிரி வெஜிடபிள்ஸ் வந்து உருளைக்கிழங்கு கேரட் பீன்ஸ் கேப்சிகம் நமக்கு எது பிடிக்குமோ கோஸ் காலிஃப்ளவர் ஃப்ரெஷ் பீஸ் இது மாதிரி எது தேவைனாலும் இந்த பன்னீரோட நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்னைக்கு ப்ளெயினா பன்னீர் மட்டும் போட்டு பண்றேன் இந்த ஸ்டஃபிங்க இப்போ பாருங்க வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு ஒரு 5 மினிட்ஸ் நல்ல மீடியம் ஃப்ளேம்ல வதக்கினா போதும் இப்போ இதுலயே நம்ம உதுத்து வச்சிருக்க பன்னீரையும் நான் ஆட் பண்ணிடுறேன் இந்த பன்னீர் செய்யும்போது அந்த வே வாட்டரை வேஸ்ட் பண்ணாதீங்க
இப்போ நான் இன்றைக்கி வந்து சப்பாத்தி மாவு பிசையறதுக்கு அந்த வேவ் வாட்டர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அது உடம்புக்கு அவ்வளோ நல்லது அந்த தண்ணி. ஸோ நீங்கள் எந்த சைட் டிஷ் பண்ணுறீங்களோ அதுக்கு அந்த வேவ் வாட்டரை யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை சப்பாத்தி மாவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த ஸ்டேஜில் இன்னொரு 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா போட்டுக்கிறேன். இப்போ நம்ம வந்து பட்டை லவங்கமோ இல்லை இஞ்சி பூண்டு விழுதோ எதுவும் போடலை. ஸோ மசாலாவுக்கு அதெல்லாம் வாயில் ஆப்பிடுங்கிறதுக்காக பட்டை லவங்கம்லாம் போடுறதில்ல. ஸோ வெறும் கரம் மசாலா தான் போட்டிருக்கோம் இதில். ஸோ உங்களுக்கு நல்லா பிடிக்கும் அப்படின்னு சொன்னால் நிறையாவே போட்டுக்கலாம். அதே மாதிரி நெய் போட்டு பண்ணனாலும் நல்லாயிருக்கும் வாசனையாக, பட் ரொம்ப ஹெவியாகிடும். ஸோ குழந்தைங்களுக்கு பிடிக்கும் ஓகேன்னா நீங்கள் அந்த மாதிரி நெய் போட்டு கூட செஞ்சு தரலாம். ஸோ இது அவ்வளோதான், ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதை வந்து இறக்கி ஆற வச்சுருங்க. கொத்தமல்லி இறக்கி நான் அப்புறமா கொத்தமல்லியை தூவிக்கலாம். நான் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கொத்தமல்லியும் தூவி விட்டுடுறேன். இதையும் லேசாக வதக்கிட்டு ஆற வச்சுருங்க. அதுக்குள்ளே நம்ம சப்பாத்தி மாவு பிசைஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து யூஷுவல் சப்பாத்தி பண்ணுற மாதிரி ரோல் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், நம்ம பன்னீரோட அந்த ஸ்டஃபிங் ஆற வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். சப்பாத்தியும் நமக்கு தேவையான அளவு இந்த மாதிரி திரட்டி கொண்டு வந்துடுங்க. இப்போது இதில் இந்த ஸ்டஃபிங்கை வச்சு ரோல் பண்ண போகிறோம். நமக்கு தேவையான அளவுக்கு வச்சுக்கலாம். இது நார்மல் சப்பாத்தி சைஸில் தான் நான் பண்ணியிருக்கேன். ஸோ நமக்கு வெளியில் வந்துடக்கூடாது, அதனால் ரொம்பவும் வச்சிடாதீங்க. ஸோ இந்த அளவு சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. அடுத்தது இந்த சைட்ஸ்லேயும் இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. அடுத்தது மேலேயும் இந்த மாதிரி கொண்டு வந்து மூடி விட்டுடுங்க. இப்போ இதுக்கு வந்து நம்ம கோதுமை மைதா நல்லா ஒட்டும் கோதுமை மாவு தான் நம்ம இப்போ யூஸ் பண்ணுறோம் இல்லையா சப்பாத்திக்கு. அந்த கோதுமை மாவுலேயே கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி பூசிட்டு ஒட்டி விட்டுடுங்க. அப்போது பிரியாமல் இருக்கும். நம்ம எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணும்போது பிரிஞ்சு வராமல் இருக்கும். இந்த மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு எடுத்து வச்சுக்க வேண்டியதுதான். பாருங்கள், இதே மாதிரி அடுத்ததும் செய்கிறேன். அடுத்த சப்பாத்தி எடுத்துக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நான் வைக்கிறேன். வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஒரு பக்கம் மடிச்சுக்கிறோம், அடுத்தது சைட்ஸில் மடிச்சுக்கிறோம். இப்போ இந்த சப்பாத்தி மாவு பிசையும் போது கொஞ்சம் கெட்டியாக பிசைங்க, அதாவது பூரி மாவு பதத்தில் பிசையணும். சப்பாத்தி கொஞ்சம் ரொம்ப சாஃப்டாக இருக்க வேண்டாம், கொஞ்சம் கெட்டியாக இருக்கட்டும். இப்போ இந்த லாஸ்ட் சைடு வந்து நம்ம இந்த தண்ணியில் போட்டு வச்சுருக்க சப்பாத்தி மாவை போட்டுட்டு இதை மூடிட போகிறோம். இப்போது நல்லா ஒட்டிடும். ஸோ இது கொஞ்சம் அப்படி எண்ணெய் காயிற வரைக்கும் இது ஆறிச்சுன்னா போதும். இப்போது இந்த மாதிரி எல்லாத்தையும் ஸ்டஃப் பண்ணி வச்சாச்சு. இன்றைக்கி வந்து மாவு ரொம்ப சாஃப்டானதுனால இந்த மாதிரி ஃப்ளாட் ஆகிடுச்சு. கொஞ்சம் நம்ம பூரி மாவு பாத்தில் கொஞ்சம் கெட்டியாக பிசைஞ்சோன்னா நல்ல ரோல்ஸாகவே வரும். இதுவும் ஸ்டஃப்டு சப்பாத்தி மாதிரி சாப்பிடலாம். அடுத்தது வந்து நம்ம இப்போ இதையே வந்து 4 பக்கமும் மூடிட்டு நம்ம திரட்டி எடுத்தோம்னா அதுவே பன்னீர் பராட்டா ஆகிடும். ஸோ இது ஸ்டஃப்டு சப்பாத்தி, அது வந்து பன்னீர் பராட்டா. ஸோ எல்லாமே நம்மளோட கற்பனைக்கு ஏற்றவாறு நம்ம வந்து நம்மளோட டிஷ்ஷஸை நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது தான். ஸோ இதை வந்து இப்போ வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். ஒரு வாணலி எடுத்துக்கோங்க, அதில் வந்து எண்ணெயை நல்லா தாராளமாக விட்டு ஹீட் பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இதில் நம்மளுடைய பன்னீர் ரோல்ஸை போட்டு எடுக்கலாம். ஃப்ளேம் வந்து ஃபஸ்ட்டில் ஹையில் இருக்கட்டும், அப்புறம் மீடியம் பண்ணிக்கோங்க.
ஃபஸ்ட்டு பக்கம் கொஞ்ச நேரம் வேகட்டும், அதுக்கப்புறமா திருப்பி போட்டுக்கலாம். நம்ம வந்து அந்த சீல் பண்ணிட்டோம் இல்லையா, கோதுமை மாவு வந்து தண்ணியில் கலந்து சீல் பண்ணதுனால பன்னீர் வெளியில் வராமல் இருக்குது. ஸோ அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து பண்ணிவிடுங்க. ஸோ ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு, இப்போ அடுத்த பக்கம் திருப்பி போடலாம். இந்த பக்கமும் நல்லா வெந்த உடனே எடுக்க வேண்டியதுதான். இப்போ இந்த சைடும் நல்லா வெந்துருச்சு. அவ்வளோதான், இதை எடுத்துடலாம். இப்போது இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டு எடுக்க வேண்டியதுதான். இதையும் ரெண்டு பக்கமும் நல்லா வேகிற மாதிரி பார்த்துக்கோங்க. நமக்கு இந்த சப்பாத்தி மாவு மட்டும்தான் வேகணும், பன்னீர் ஆல்ரெடி நம்ம வதக்கி எடுத்தாச்சு. ஸோ ஈஸியாக சீக்கிரம் குக் ஆகிடும். இதுவும் நல்லா வெந்துருச்சு, இதையும் நம்ம எடுத்துடலாம். இந்த பன்னீர் ஸ்டஃப்டு சப்பாத்தி ஒரு பன்னீர் ரோல்ஸை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள்.